டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் 2026 2.0 அனைத்தும் 4 கால் பாய்ச்சல் தான் சென்று கொண்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் 8 கால் பாய்ச்சல் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பாய்ச்சலின் வேகத்தின் காற்றை கூட பின்னால் வருகின்ற எதிர்க்கட்சிகள் பிடிக்க முடியாது என்பது இந்த தேர்தலில் வெற்றி உறுதிப்படுத்தும். இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் பதில் சொல்லி இருக்க முடியாதுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றது என்ன அப்படின்னா, அரசாங்கத்தோட தவறுகளை மறைக்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து இந்தி திணிப்பு விஷயங்களை திமுக பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தமிழிசைமா நிறைய நாள் ஊரில் இல்லாமல் போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் தானாலாம் எடுக்கலை. இவங்க அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் எழுத போய் தானே போய் அழிக்கிறதுக்கு போகிறாங்க. அதை கையில் எடுத்து முதல்வர் ட்வீட்டு போடுறாரு. உடனே நீங்கள் தூங்கி நின்று அந்த சர்க்கார் வீழ்ச்சிக்கிட்டு அந்த இந்திய நாங்களாக எதையும் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மக்கள் மனதில் எங்கள் முதல்வர் வீற்றிருக்கின்றார். மக்களோடு மக்களாக இருக்கின்ற நாங்கள் எதையும் தேவையில்லாத ஒரு பொருளை கையில் எடுத்து விளம்பரம் தேடுகின்ற அவசியம் இல்லை. அண்ணா பத்தி தொடர்ந்து திமுக பேசிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாவோட ஆட்சி மாதிரி இல்ல திமுகவோட ஆட்சி. ஒரு அண்ணா பசுனா பசு மேல கூட காக்கா மாதிரி தான் திமுக ஆட்சி செயல்பட்டு இருக்கு. அண்ணாவை பத்தி எந்த திமுக அமைச்சர்களுக்கு ஒரு 10 வார்த்தை கூட எழுத தெரியாது அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு. அண்ணாமலைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் என்னமா சம்பந்தம்? அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் இருப்பை காட்டிக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு எதிர்வார்த்தை வைக்கிறாரு. இதுக்கு நம்ம எதிர்வாதம் பண்ணோம்னா உடனே அவருக்கு ஒரு விளம்பரம் போய் சேருது. இது தவிர்த்து அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள ஏதாவது செய்திருக்கின்றாரா? எந்த வகையிலாவது தமிழ்நாட்டோட அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? வருகின்ற போதே பாரதிய ஜனதாவில் பதவியோடு வந்தவர், வருகின்ற போதே பாரதிய ஜனதாவிற்கு வருகின்ற பொழுதே பதவி சுகத்தை அனுபவித்தவர். இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்தவரா புரிந்தவரா? அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு கடந்த ஒரு ஆண்டு காலமாக முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் அமுதகரங்கள் நிகழ்ச்சி நடந்துச்சு. பல லட்சம் மக்களுடைய பசிய போக்கு இந்த திட்டம் தொடர வேண்டும் பல மக்கள் கோரிக்கை கண்டிப்பாக தொடரும். தேர்தல் நாம் என்ன சொல்றோம் அதுக்குட்பட்டு நிச்சயமாக திட்டங்கள் தொடரும். இது தெரிந்து செய்கின்ற பணி ஒருபுறம் என்றாலும் கண்ணுக்கு தெரியாமல் தினந்தோறும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தோழர்கள் அனுதினமும் மக்களுக்கு நற்பணிகளை ஆற்றிக் கொண்டு வருகின்றோம். நேற்றைக்கு கூட துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 171 கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவத்திற்குண்டான அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு பொருளாதார ரீதியாகவும் பிரசவத்திற்கு பிறகு பயன்படுத்த வேண்டிய பொருட்களையும் நிறைமாத கர்ப்பிணிகளுக்கு வழங்கி இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, கொளத்தூர் தொகுதியில் மாத்திரம் 10,000 சுமங்கலி பெண்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 8,500 பேர் இதுவரையில் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு திருவிளக்கு பூஜையை நடத்தி முடித்திருக்கின்றோம். இப்படி ஆட்சி அதிகாரம் செய்கின்ற பணிகள் மக்களுக்கு ஒரு புறம் என்றாலும், ஆட்சி அதிகாரத்தில் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பில் செய்கின்ற மக்கள் பணிகளும் அரசாங்கத்தோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு மக்கள் பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து செய்து கொண்டு வருகின்றது. வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.